Yes. Hello friends. Hi Krishma. Hello. இது என்ன இடம் ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க. கண்டுபிடிங்க கிருஷ்மா. Wonderful place. Holy place. Any guess? பாருங்க. Any guess? பட் ஸ்டில் இதே ரெட் போட்டு நான் ரெட் காஸ்டியூமில் என்னால் பண்ண முடியும். ஹெட்ஃபோன் என்னால் மாற்ற முடியல, பெரிய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி. ஆனால் இது ரொம்ப ஒண்டர்ஃபுல் பிளேஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் யூ. எவ்ரிபடி எங்கள் வேர்ல்டு எங்கே வேணால் இருங்க, இந்த இடம் இந்த தேசத்துக்கு ஆசீர்வதித்து கொடுத்த இடம். அப்படியே டேர்ன் பண்ணி பாருங்கள். என்னுடைய மனிதர் இந்த பூமியிலே பாருங்கள், கூடிய பாருங்கள். என்னுடைய மனிதர் இந்த பூமியில் வந்து தெரியுதா ஏதாவது ஐடியா? இந்தியாவில் கெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் தேவனுடைய டிசைப்பிள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய டிசைப்பிள் பெரிய தோமா அவர்கள், அந்த தோமா அவர்களுடைய படிப்பு இடம், ரத்தம் சிந்தப்பட்ட இடம், தேவனுடைய கொண்டு வந்து தேசத்தில் அங்கே பாருங்கள். ட்ரெயின் போயிட்டுருக்கு, மெட்ரோ. ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த இடத்துல ஒரு மியூசிக் பாட்டு தேவனுக்காக என்னோட மகிழ்ச்சி அப்படி இந்த ஆலயத்தில் சுற்றிட்டே வரலாம். அதோட இடத்த சுற்றி அப்படியே பார்த்துட்டு நம்ம போகலாம். சரியா? ஸ்பெஷல் மீட்டிங்லாம் நடக்கும். இப்போ வந்து மேரியோடைய இதை வந்து டிபிக் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசி பேஸ்டாக தான் இருக்காங்க. ரோமா ஆனால் டிசைட் நம்ம தேவனோடு வாழ்ந்து அவரோடு இருந்த காலத்தில் உள்ள ஒரு மனிதர் குடும்பத்தை அந்த குடும்பமானவங்களும் குடும்பமாக போகிறவங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் பண்ணுற மாதிரி பொண்ணுக்கு பூவெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. எங்கள் ஃபேமிலி சாங்கை நாங்கள் வந்து வருஷம் கிறிஸ்மஸ்க்கு பாடுற நான் சாமப்பா எங்கள் 3 பேருக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்குது. நான் அதை பாட விரும்புகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கெனவே கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அதிசயமானவர் அவர், ஆலோசனை கர்த்தர் அவரே, இயேசு எனும் நாமம் உடையவரே, இயேசு எனும் நாமம் உடையவரே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கெனவே கொடுக்கப்பட்ட அவர் தோள் ஆலோசனை கர்த்தர் இயேசு எனும் நாமம் உடையவரே. சீயோனிலே உண்டானதோ பாவத்தின் கரை நீக்க பிறந்தார், கல்வாரியின் பலியாகவே காருண்ய தேவன் பிறந்தார். சீயோனிலே உண்டானதோ பாவத்தின் கரை நீக்க பிறந்தார், கல்வாரியின் பலியாகவே காருண்ய தேவன் பிறந்தார், காருண்ய தேவன் பிறந்தார். Oh come all ye faithful, joyful and triumphant, oh come me to Bethlehem. Joy to the world, the Lord has come. Let man receive her King. Let every heart prepare him.
and have the nature sing, and have the nature sing, and have the nature sing. Mary, did you know that your baby boy one day walk on water? Mary, did you know that your baby boy turns water in me? Did you know that your baby boy அவ்வளோதான் கட் பண்ணிருக்கு. இந்த படம் ரொம்ப அழகா நல்லா இருக்கா. எனக்கு அப்படியே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. While shepherds watch their flocks by night, while shepherds watch their flocks by night, to see the straws, the angel of the Lord came down to nearer all around. Da 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 da. இதுவும் சென்ட் தாமஸ் மவுண்டோடைய இடம்தான். இது அவங்களுடைய அந்த கீழேருந்து பாத யாத்திரை மாதிரி வருவாங்க. ஆக்சுவலாக ஸ்டெப்பில் அது கீழே அப்படியே போகணுன்னா அது கீழேருந்து வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்ரிடே தே கிவ் லன்ச், தே ப்ரொவைட் லன்ச் அட் த டைம் ஆஃப் 1 o'clock வந்து இந்த சர்வீஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் கம்மன் ஜாயின் லன்ச் அது போன நீந்தி வருவாங்க. கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். யோசுவா 1:5. அதுதான் அவங்களுடைய தமிழ் படி. உன்னை கை நெகிழ விட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். நாம் இதை இப்படி எடுத்துக்கலாம். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு அழகா அப்படியே வகுத்து டிசைபிள்ஸ் எல்லாம் வகுத்து பிரித்து ஆண்டவரை தேடி போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், வந்திருக்கிறாங்க. உலகமெங்கும் தேவனுடைய சுவிசேஷம் சொல்லப்படுகிற காலமாக இருக்கிறது. இனி ஒரு காலம் வரும், அது வந்து இருண்ட காலம். தேவனுடைய வார்த்தையை கிடைக்காத ஒரு காலமாக இருக்கும். இந்த நாட்களில் இருக்கிற போது நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பட்ட பாடு சகிப்பதினாலே, அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. இது மெலடியாக மெட்லியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் கேட்ட மாதிரி. பட் ஸ்டில் எனக்கு என்னெல்லாம் இந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைக்கு என்று தோன்றுதோ அதெல்லாம் சொல்கிறேன். இந்த பூமியில் தேவனோடு வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை வந்து தம்பி பார்த்துட்டு போகிறான். தேவனோடு வாழ்ந்த எவ்வளோ ஒரு அற்புதமானது. நம்ம ஒரு நாளும் படிக்கிற புதிய ஏற்பாட்டிலும் தேவ வசனத்திலும் உள்ள ஒரு காணப்பட்ட, அதாவது எப்படி சொல்லலாம்னா, இன்னும் கூட சொல்லணும்னா தேவன் பேரில் சந்தேகமுள்ள ஒரு பட்ட ஆள் தான். ஆனாலும் இந்த இடத்துல தேவனுக்காக அதுக்கப்புறம் வைராக்கியம் கொண்டு யோசித்து பார்த்தேன். இந்த பூமியில் அவங்க வரும்போது ட்ராவல் பண்ண இடங்கள் எல்லாம் லைக் எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருந்தாங்க. காடு மலையாக இருக்குது, இந்த மலைக்குள்ளே எப்படி இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் சிறுமலைன்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுக்காக அவங்க பதுங்கி இருந்த இடங்கள், தேவனுடைய நாமத்தை சொல்லி உயிர் பயத்தோடையும் இருந்து கடைசியில் பாருங்களேன், அந்த மனிதன் இன்னைக்கும் தேவனுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். பரிந்து நம்மளுக்காகவும் இந்த இடத்துல அவர் சிந்தின ரத்தத்தை கொண்டு தேவன் நம்முடைய ஜனங்களை, இந்த தேசத்து ஜனங்களுக்காக ஒரு மனிதனை அனுப்பி, எனக்கு அது திரும்பி சொல்லும் பொழுதும் அப்படி தான் தோணுது. அவர் எவ்வளோ ரட்சிப்புக்காக ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டாரோ நம்மளுடைய ரட்சிப்புக்காக. அதில் இவரும் ஒரு வழியாக வந்து நமக்காக ஆண்டவரை அறிந்து கொள்ள செய்கிறதுக்காக இந்த தேசத்துக்கு வந்து, இந்த தேசத்தில் 2 பர்த்தலமியும் சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்தளவு 2 மனிதர்கள் வந்தாங்கன்னு.
இவர் இங்கே வாழ்ந்திருக்கிறாரு, பதுங்கி இருந்திருக்கிறாரு, விழுந்திருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் விழுந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் பயந்து விழுந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு தேவனுடைய ஊழியத்தின் வைராக்கியத்தை இறுக்கி பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்னா அது சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் விரைந்தோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், அந்த சிலுவை சுமந்த உருவத்தோடு கடந்து சென்ற ஒரு நபர் இந்த தேசத்திலும் வாழ்ந்து ரத்தத்தை சிந்தி மரித்து போயிருக்கிறார். அவர் ரத்தத்திற்கு தேவன் கணக்கு கொடுப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். இன்னும் ஒரு 1-2 இடத்த உங்களுக்கு காமிக்கணும். சொல்வாரே கண்டு முடித்து பாருங்க. இங்கே என்ன பாட்டு பாடலாம்? சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அங்கே வாலிபர் பேசிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து അത് നോക്കി ഇറങ്ങണേ. ஆக்சுவலாக இந்த வீடியோ பாருங்கள், நாங்கள் லாஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம். அது ஒரு ரொட்டேஷன் மாதிரி. இதான் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு மலை ஏறு